வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக PSTA பற்றி அரசாங்கம் கொண்டு வர எத்தனிக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றான அந்த சட்டத்தை பற்றி, அதாவது அரசை பாதுகாக்கின்ற அந்த சட்டத்தை பற்றின ஒரு உரையாடலாக இது அமைய இருக்கின்றது. எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமை சட்டவாதி சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம் நேர்களே. என்னென்னால் இந்த PSTA இன்னும் ஒரு 10 நாள்ல அதுக்கான ஆலோசனைகளை பெறுற விஷயங்கள் நிறைவுக்கு வருது நினைக்கிறேன். அந்த அளவுல பொதுமக்கள் மத்தியில இருந்து அல்லது இந்த போராட்ட குழுக்கள் பிரஷர் குரூப்ஸ் மத்தியில இருந்து எவ்வாறான அழுத்தங்கள் அரசுக்கு செல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இலங்கையிலே இது சம்பந்தமான சிவில் சொசைட்டியினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன என்று சொல்லலாம். குறிப்பாக கொழும்பை அடிப்படையாக கொண்டு, கொழும்பை அடித்தளமாக கொண்டு, அதிலே மூவ்மெண்ட் ஃபார் பீப்புள்ஸ் கவுன்சில் என்ற ஒரு சிவில் சொசைட்டியினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவே நீதி அமைச்சுக்கு முன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அபோலிஷ் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், ஏற்கனவே உள்ள PTA வித்ட்ரா பண்ணப்பட வேண்டும், வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல கல்விமான்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு செயற்பாட்டையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த கையெழுத்து வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக இது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டதா தெரியவில்லை. நினைக்கிறேன் கொழும்புக்கு வருகின்றவர்கள் அந்த கையெழுத்து வேட்டையிலே அவர்கள் கையொப்பமிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வடகிழக்கிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய பல அனுகூலங்களை, துன்பங்களை, துயரங்களை அனுபவித்த தமிழ் தரப்பினரிடம் இருந்து இது சம்பந்தமான ஒரு கேம்பெயின் பாரிய அளவிலே செயற்படவில்லை. உதாரணமாக அங்குள்ள சிவில் சொசைட்டிகள் இதிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களிலே காண கிடைக்கவில்லை. ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அறிந்த அளவிலே அவ்வாறு ஒன்றும் பரபரப்பான ஒரு செய்தியாகவோ அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் என்றோ, அல்லது மக்களை இணைத்து கொண்டு கல்விமான்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றபடியினால் வெறும் போராட்டங்களை மாத்திரமோ செய்வதன் மூலமாக மாத்திரமோ அதை வெறுமனே அதை நீக்குன்னு சொல்வதோ அல்லது பழைய இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் வாபஸ் வாங்கன்னு சொல்வது மட்டுமல்ல, அதுக்கு மேலாக ஒருபடி சென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய பிரேரணைகளை, அவர்கள் என்றால் நிதியமைச்சு 28ஆம் தேதிக்கு முன்பாக பொதுமக்களுடைய அக்கறையுடைய அவர்களுடைய கருத்தர்களை, அதாவது நீங்கள் இந்த சட்டமூலத்தினுடைய உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் என்று கேட்டுக்கிறார்கள். அது தொடர்பாக எழுத்து மூலமான கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். ஏனென்றால் அவ்வாறான கருத்துக்கள் தான் சட்டவாக்க திணைக்களத்துக்கு போகும், அமைச்சுக்கு போகும், சட்டவாக்க திணைக்களத்துக்கு போகும். அதில் உள்ள சாதக பாதகங்கள், அதில் உள்ள மக்களுடைய அபிப்பிராயங்கள் என்பதை கருத்தில் கொள்ளப்படும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாறாக வெறுமனே கொடியேற்று கொண்டு அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருப்பதன் மூலமாக அது சாதித்துவிட முடியாது என்று என்னுடைய கருத்து. அது மாத்திரமல்ல, கையெழுத்து வேட்டை கூட பயங்கரவாத தடைச்சட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று சொல்வதோ அல்லது நீக்குங்கள் என்று சொல்வதோ மாத்திரம் சட்டத்தை நீக்கிவிட மாட்டாது. ஏனென்றால் சட்டத்தை சட்டத்தால் சவால்குட்படுத்த வேண்டும். GL பீரிஸ் போன்ற ஆட்கள், குறிப்பாக எதிர்த்தரப்பிலே உள்ள ஆட்கள், மகாஜன அந்த என்று சொல்லுகின்ற அமைப்பிலே, அதாவது பொதுமக்கள் குரல் என்ற அடிப்படையிலே ஒரு கூட்டத்தை அண்மையில் கூட்டியிருந்தார்கள். அது கொழும்பிலே அந்த கூட்டத்திலே பழைய அரசியல்வாதிகள் நிமல் சிவாலடி சில்வா இன்னும் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுல GL பீரிஸ் தான் மிக பிரதான பேச்சாளர். ஏனென்றால் அவர் பழைய நீதியமைச்சராக இருந்தவர், சட்டங்களோடு மிக தொடர்பட்டவர், நிறைய சட்ட புத்தகங்களை எழுதியவர், அவருடைய நூல்கள் பல்கலைக்கழகங்களிலே பாடப்புத்தகமாக இருக்கின்றன. அவருக்கு ஒரு யோக்கியதை உண்டு அதை பற்றி கதைப்பதற்கான என்ற வகையிலே அவர் தான் முதல் அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் இந்த கருத்து ஜனநாயகம் மண்டிடக்கூடிய ஒரு சட்டம், இது ஜனநாயகமே காலடி விழக்கூடிய ஒரு சட்டத்தை இவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்ற வகையிலே கருத்தை வெளிப்பட்டிருந்தார். அதனுடைய ஒவ்வொரு அம்சமாக நான் அதை பிரித்தறியாமல் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிற நேரத்தை கருதி, ஆனால் அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது மக்கள் அந்த குரல்கள் ஒரு அரசியல் குரலாக, எதிர்ப்பு அரசியல் குரலாகத்தான் பார்க்கப்படும். ஏனென்றால் இவர்கள் எதிர்த்தரப்பினர் வைக்கின்ற கருத்துக்கள் நியாயமா இருந்தாலும் கூட அவருடைய தரப்பு கருத்துக்கள் ஒரு எதிர்த்தரப்பு அரசியல் கருத்தாக தான் பார்க்கப்படும். அவர் ஒரு எதிர்த்தரப்பு அரசியல்வாதியாகவும் இருக்கிறார். அவருடைய கூட்டணிகள், அவர்களுடைய தொடர்ந்தேர்ச்சியான வேறு பல இந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு பின்னணி என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதை சொல்ல வந்தாலும் அந்த எதிர்ப்பினுடைய பக்கமாகவே பார்க்கப்படும். அதனால் மக்களால் நிர்ணயிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதிகளவானவர்கள் அந்த பார்லிமெண்ட் திருச்சியப்படாமல் மக்களால் நிர்ணயிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அது ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நாளை பார்க்க வேண்டும். அவர்கள் நல்லது சொன்னால் கூட இவர்கள் சொல்வதா என்ற
இவர்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது என்ற கேள்வி மாதிரியான விஷயங்கள் இவர்களுடைய சட்டம், இவர்கள் கொண்டு வந்த பயன்படுத்தின பயங்கரவாத தடை சட்டமும் மிக மோசமானது. இவர்கள் மோசமாக அமுல்படுத்தியும் இருக்கிறார்கள். அந்த குரல்களுக்கு அப்பால் இந்த மூவ்மெண்ட் ஃபார் பீப்புள்ஸ் கவுன்சிலுடைய குரல் முக்கியமானது. அதிலே ப்ரொஃபசர் அர்ஜுனா பராக்கிரம, எனக்கு அவர் நேரடியாக தெரியும். நினைக்கிறேன் நீங்கள் இந்த மூவ்மெண்ட் ஃபார் பீப்புள் கவுன்சில் என்றது ஓரளவுக்கு சுயாதீனமானது என்று சொல்றீங்க. அது ஓரளவு சுயாதீனமானது. ஏனென்றால் அதில் அரசியல் கலப்பு இல்லாத தன்மை காணப்பட்டாலும் ஆரம்பித்தாலும் அதில் சேர்ந்து கொள்பவர் சில அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் சேர்ந்து கொண்டு கருத்து தெரிவிப்பவர்கள். ஏனென்றால் இந்த அமைப்பானது ஒரு ஓபன் ஒரு அமைப்பாக இருக்கின்றபடினால் அதிலே உள்வாங்கப்படுகின்ற சிலருடைய கருத்துக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டதா இருக்கின்றது என்பதை அவதானிக்கூடிய இருந்தது. முழுமையிலே விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்த சக்திவேல் போன்றவர்கள் அதுல இருக்கிறார்கள். ஒருவர் இருந்தார் என்ற ஒருவர் இருந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்படுகிறேன். அவருடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு எதிராக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அறங்கலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் என்ற செய்தி உண்டு. ஆனால் அதற்காக வேண்டிய சொல்ல கருத்தை நிலைநிறுத்த முடியாது என்பதும் நிச்சயமாக. அதே நேரத்தில் இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த சட்டத்தினுடைய ஆரம்ப கர்த்தாவாக செயற்பட்டவர் அர்ஜுனா பராக்கிரம, ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர். அந்த வகையில் எனக்கு அவர் நேரடியாக தெரியும். நேர்மையான ஒரு மனிதர், நேர்மையான கருத்துக்களை முன்வைப்பவர், அரசியல் சார்பற்ற ஒரு மனிதர். அவரை போன்றவர்களை தொடக்கி வைத்தாலும் பின்னர் சக்திவேல் போன்றவர்கள் வருகிறார்கள். அவர் ஒரு கிறிஸ்தவ போதகர். அவர் சொல்லுகின்ற பொழுது சட்டத்தை போன்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்த, இதே போல முதன்மல்லே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒரு பயங்கரவாதி என்று சொல்லியும், இப்பொழுது கொண்டு வருகின்ற ஒரு அனுதா ஒரு பயங்கரவாதி என்ற மாதிரியான கருத்தை வெளிப்படையா சொல்லுகிறார். பயங்கரவாதத்தை எதுக்கு கொண்டு வருகிறார், அவர் ஒரு பயங்கரவாதிகள் தான் என்ற வகையிலே சொல்லுகிறார். அந்த சொற்றங்கள் கூட ஜனநாயக ரீதியாக அது மிக பாரதூரமான ஒரு வசைவு சொல்லாக சொன்னாலும், ஒரு ஜனாதிபதியை பார்த்து நீ ஒரு பயங்கரவாதி என்று சொல்லுகின்ற சொல்லாக இருந்தாலும் இலங்கையுடைய ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயகம் அதை சைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை ஜனநாயகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது தான் பார்க்க வேண்டும். அந்த மாறான அரசியல் தனிப்பட்ட கருத்துக்களை விடுத்து பல கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார், இல்லை என்றல்ல. ஆனால் அந்த அரசியல் சாயம் உண்டு அங்கங்கே தென்படுகிறது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் இவ்வாறான சமூக மயப்படுத்தப்பட்ட நிறுவனங்களுடைய பங்களிப்பு அவசியமானது. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே, எந்த காலகட்டத்திலும் சரி, சிவில் சொசைட்டியினுடைய பங்களிப்பு அவசியமானது. அவருடைய குரல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் அரசியலுக்கு அப்பால் நீதியாகவும் நேர்மையாகவும் குரல் கொடுக்கின்ற பொழுது அதுக்கான பலாபலன்கள் நிச்சயமாக கிடைத்து வந்திருக்கிறது. இலங்கையினுடைய பல சட்ட மூலங்கள் அவ்வாறுதான் மாற்றப்பட்டன. குட் கவர்னன்ஸ் சொல்லப்படும் நல்லாட்சி காலத்தில் வந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் சட்டம் என்பது இலங்கையினுடைய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமாகும். தகவல் அறிந்து கொள்கின்ற சட்டம், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை சம்பந்தமாக வெளிப்படைத்தன்மையும் பதில் கூறுதலும் ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்ததே அந்த காலகட்டத்தில். அவ்வாறான காலகட்டங்களில் சிவில் சொசைட்டியினுடைய பங்குதான் முக்கியத்துவமாக இருந்திருக்கிறது. ஆனால் சிவில் சொசைட்டி நாங்கள் அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் வளர்க்க வேண்டும். அது அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. குறிப்பா இந்த காலகட்டத்திலே இந்த வாரான சிவில் சொசைட்டிகள் ஏன் வடகிழக்கிலே அதிகமாக எழுந்து வரவில்லை என்ற அதான் என்னுடைய கேள்வி. என்னென்றால் வடகிழக்குல மனித உரிமைகளுக்கான கோஷங்கள் பரவலாக வைக்கப்படுது. காணாமல் போனவர்கள், செம்மணி படுகொலை, பல்வேறு விஷயங்கள். ஆனால் இந்த சமூக அமைப்புகள், சமூக நிறுவனங்கள் அங்க அது ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸால புஷ் பண்ணப்படுறதா தான் இருக்கே ஒழிய ஒரு இண்டிபெண்டன்டான சுயாதீனமான பொது அமைப்புகள் நிலைமை கவலைக்குரியதா தான் இருக்குல்ல. உதாரணமாக பார்த்தால், இப்ப இலங்கையினுடைய இந்த சட்ட மூலம் தொடர்பான வரைவு வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் சுமந்திரன் அவர்கள் இதை ஆழமாக பார்க்க வேண்டும், இது சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மட்டக்களப்பிலே முன்னாள் மாகாண உறுப்பினர் தொடர் நினைக்கிறேன் பிரஸ் மீட்டிங்கை போட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்திலே நிசாம் காரியை கேட்டிருந்தார். குற்றவியல் சட்டத்துக்குள்ளே செய்யலாம், இதற்காக சட்டம் தேவையில்லை என்று. இதை ஜிஎல் பிரிசும் இதை முன்னரே சொல்லியிருக்கிறார். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கடந்த உங்களுடைய நேர்காணல் போது. ஜிஎல் பிரிசு சொன்னால் இதுக்கு ஒரு புது சட்டம் கொண்டு தேவையில்லை என்று. இந்த அபிப்பிராயம் இந்த சிவில் சொசைட்டி மூன்றில் இருக்கிறவர்களிடம் இருக்குது. அதாவது இருக்கின்ற சட்டங்களை கொண்டே தீர்த்துக் கொள்ளக்கூடிய பல விடயங்களை நீங்கள் இப்பொழுது பயங்கரவாத சட்டமாக ஆக்கியிருக்கிறீர்கள். இதெல்லாமே ஏற்கனவே உள்ள சட்டங்கள் கொண்டாகவே தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை ஒழிய இதற்கான ஒரு சட்டம் தேவையில்லை என்று. அதாவது குறிப்பாக இந்த பயங்கரவாத சட்டம் என்றதை முழுமையாக இல்லாமக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்துக்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஏன் நீங்க பார்த்தா தமிழ் தரப்புல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சட்டத்தரணி, சட்ட பரம்பரையில இருந்து வந்தவர். எம்.ஏ. சுமந்திரன் ஒரு சட்டத்தரணி. இப்படி பல சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இதை ஒரு சட்ட ரீதியாக சவால் விடையில்லை இந்த விஷயங்களுக்கு? அந்த கேள்விதான் என்னிடம் இந்த சொல்ல வந்த விடயம் அது என்னென்றால், இப்பொழுது அது முஸ்லிம் தரப்பாக இருக்கட்டும், தமிழ் தரப்பாக இருக்கட்டும், கூடுதலாக சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை செயற்பாட்டினுடைய இறுதியான 60வது நிகழ்வின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்.
சொல்லப்பட்ட விஷயம். இந்த பயங்கரவாதத்தினால் அண்மை காலமாகவே பாதிக்கப்பட்டு வருபவர்கள் பெரும்பான்மையினர் இல்ல. 2009க்கு பிறகு அல்லது அதுக்கு முற்பட்ட காலகட்டத்திலிருந்து தமிழ் தரப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2009க்கு பிறகு உள்ள தீவிரமடைந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது 2019க்கு பிறகு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் தான் அதிக அளவிலே கடந்த 2 தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது ஜேபி அந்த ஆயுத போராட்டத்தை நிறுத்தினார்களோ அதன் பிறகு சகல அந்த சட்டத்தினுடைய பாதிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்று அனுபவித்து வருபவர்கள் சிறுபான்மையினர்கள். இந்த வகையிலே இந்த சிறுபான்மை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. எழுத்து வடிவிலான தங்களுடைய சம்பந்தமான தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய கட்சி அடிப்படையிலாக சரி அல்லது சிவில் சொசைட்டி அடிப்படையிலாக சரி அவர்களது இந்த நீதி அமைச்சுக்கு வழங்க வேண்டும். நீதி அமைச்சு அவர்கள் எழுத்து மூலம் வழங்க வேண்டும். ஆனால் ஏன் வழங்கவில்லை? வடமாகாண சபையிலே 1948 இருந்து 2020 போய் சொல்லுவாங்க, பின்னோக்கி கூட போயிருந்தார்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் இன அழிப்பு சட்டம் ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை சர்வதேசத்துக்கு பரப்ப வேண்டிய நிலைமையில இருந்த காலகட்டத்தை பார்த்திருக்கோம். அப்படி நடந்திருக்கிறது. அப்படி அவ்வாறான ஒரு இன அழிப்பு சம்பந்தமாக ஒவ்வொரு தகவல்களையும் திரட்டப்பட்டு ஒரு மசோதா தயாரிக்கப்பட்டு அந்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டு வடமாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்டது. உங்களுக்கு உண்மையிலேயே வடமாகாண சபைக்கு எந்த பிரயோசனமும் இல்ல, தமிழ் மக்களுக்கு எந்த பிரயோசனத்தை கொண்டு வர இல்ல, அது வடமாகாண சபையினுடைய ஒரு நடவடிக்கையும் இல்லை. அது செய்தது. அப்படி செய்கின்ற பொழுது அவ்வாறு ஒரு பழைய முன்னாள் நீதிபதி ஒருவர் அவ்வாறு ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒரு சர்வதேசமயப்படுத்துகிற காலகட்டத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு என்றால் இவ்வாறான சட்டங்களிலாக பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம், முஸ்லிம் சமூகம் தங்களுடைய தரப்பிலே இருந்து தங்களுடைய அரசியல் ரீதியான அரசியல் ஊடாகவோ அல்லாத சிவில் சொசைட்டியோ சமூகமோ ஏன் தங்களுடைய பிரேரணைகளை இந்த இடங்களில் நாங்கள் உடன்படவில்லை, இது இப்படி நீங்கள் திருத்தலாம் என்று ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. தமிழ் தரப்புலையோ முஸ்லிம் தரப்புல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். தமிழ் தரப்பை பொறுத்தளவில் எடுக்கிற இந்த முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சிகளாகத்தான் இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்கிறே இல்லை. பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆலோசனைகளை வழங்கலாம் என்று சொன்னால் அந்த 28ஆம் தேதிக்கு முதல் இந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அதற்கு பிற்பாடு ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நாங்கள் புதிய PSTA எதிர்க்கிறோம் என்று சொல்றதுக்கு தான் அவர்கள் தயாராகிறார்களோ என்றுதான் எனக்கு என்ன தோணும். அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. ஏனென்றால் தங்களுக்கு தரப்பட்ட இந்த காலகட்டத்துக்குள் நீங்க சொன்னது போல சுமந்திரன் சட்டத்தரணி, கஜேந்திரகுமார் சட்டத்தரணி, இன்னும் பலர் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கான ஒரு சட்ட வரைவுக்கு எதிரான ஒரு சட்ட வரைவை அல்லது தங்களுடைய ஆலோசனைகளை இதை இவ்வாறு திருத்துவதன் மூலமாக செய்யலாம் என்று. ஏனென்றால் எனக்கு தெரியும், ஈஸ்ட் வெஸ்ட் என்று சொல்லி ஒரு கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அமெரிக்காவில். இது பயங்கரவாத சம்பந்தமான செனட் சபையினுடைய நிதி உதவியினூடாக செய்யப்படுகிற ஆய்வுகளை செய்வதென்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே மனோகரன் என்று இந்திய ஒரு ஆய்வாளர் இருக்கிறார், ஒரு பயங்கரவாத சம்பந்தமான ஆய்வுகள் செய்வார். அவருடைய ஆய்விலே அவர் சொல்லுகிறார், இலங்கையினுடைய ஒரு ஆய்வை அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு இடமா பார்க்கிறார் பயங்கரவாத சம்பந்தமாக. அநேகமான சட்டங்கள் ஒரு பிரதியீடு செய்யப்பட்டதாக பல நாடுகளில் இருந்த சட்டங்களை உள்வாங்கியதான சட்டமா இருக்கிறது ஒழிய சொந்த மக்களுக்கு கூட அவருடைய இலங்கையினுடைய மொழி பிரச்சனை இருக்கிறது. இலங்கையிலே பாரிய இந்த சட்டத்தினுடைய பெரும்பான்மையான இந்த சட்டத்தை அமல்படுத்த போகின்ற பகுதியினர் சிங்கள போலீசார், சிங்கள இராணுவத்தினர். தமிழ் பேசுகின்ற மக்களுடைய சில விஷயங்கள் கூட அது பயங்கரவாதமாக பார்க்கப்படுது. அவர்களுக்கு அந்த மொழி பிரச்சனை இருக்கிறது. அல்லது அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஏப்ரல் 19 குண்டுவெடிப்புக்கு பிறகு என்ன நடந்தது என்றால் முஸ்லிம்களுடைய குர்ஆன் கூட ஒரு பயங்கரவாத நூலாக பார்க்கப்பட்டது. அரபிக்கில் இருந்தது. பல சாதாரண விஷயங்கள் கூட ஒரு சந்தேகத்துக்குரியதாக இது ஒரு பயங்கரவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்பட்டு அவர்கள் அவ்வாறான இடங்களிலே குர்ஆனை கூட எடுத்திருக்கிறார்கள். மக்கள் தங்கள் இதை பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களோ என்று அவ்வாறான புத்தகங்களை இருப்பது கூட அவர்கள் தயங்கவில்லை. ஏன்னா அவ்வாறு நிலைமை அங்கு காணப்பட்டிருக்கிறது. நாங்கள் 2 மொழி பேசுகின்ற பயங்கர சட்டத்தினுடைய பாதிப்புகளை பாதிக்கப்பட போகிறவர்கள், இன்னொரு மொழி பேசுகிறவர்கள், இன்னொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், இன்னொரு பண்பாட்டு அம்சங்களை கொண்டவர்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்குவதான சட்டமாக அது இல்லை. பிரித்தானியாவிலே பயங்கர சட்டத்திற்கு எதிரான அது இப்பொழுது டெரரிசம் ஆக்ட் வந்துவிட்ட 2000ஆம் ஆண்டிலே அந்த ஆக்டிலே சொல்லப்படுற விஷயங்களில் ஒன்றுதான் இண்டிபெண்டன்ட் ரிவியூவர் ஆஃப் த லெஜிஸ்லேஷன். அந்த டெரரிசம் ஆக்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் ரிவியூவர் சொன்னால் ஒருவரை அரசாங்கம் நியமிக்கும். அவர் சட்டத்துறையிலே மேம்பட்டவராக இருப்பார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 3 வருடத்துக்கு அந்த அவருக்கு நியமனம் வழங்கப்படும். அது ரினியூ பண்ணக்கூடிய நியமனமாக இருக்கும். அந்த நியமன காலகட்டத்திலே அவருடைய பணி என்னவென்றால் சட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்படுது என்பதான தகவல்களை திரட்டி, உதாரணமாக இதுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸ்கள் வரும், போலீஸுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் வரும், கோர்ட்டுகளில் தீர்ப்புகள் வரும், எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி சட்டத்தை எவ்வாறு திருத்தலாம் என்பதற்கான பிரேரணை அரசாங்கத்துக்கு, உள்நாட்டுடைய ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் உள்நாட்டு அமைச்சுக்கும் அதனுடைய பார்லிமெண்ட்டுக்கு அவர் சமர்ப்பிப்பார். இந்த அறிக்கையின் ஊடாக இந்த சட்டம் மெருகூட்டப்படுகிறது. எங்கே பிழை நடந்திருக்கிறது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று. இந்த பலஸ்தீன் புரோட்டஸ்ட் உங்களுக்கு தெரியும், இந்த அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கோம். அதிலே அந்த ரிவியூவருடைய அவரை பேட்டி காண்கிறார்கள். அவருடைய பேர் ஹோல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், இந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் அப்பீல் பண்ணி கொண்டு போக நினைக்கிறது அமைச்சு, உள்நாட்டு அமைச்சு. ஆனா அதுல அது
போவது எனக்கு சரியாக படவில்லை என்ற மாதிரி கருத்தை முன்வைத்துக்கிறார். என்னத்தை காட்டுகிறேன், ரிவ்யூனுடைய பங்களிப்பு அங்கே சட்டம் அதில் அவசியமற்ற ஒன்றை அரசாங்கம் செய்ய பார்க்கிறதா என்ற மாதிரியான கருத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது செய்தது பிழை என்ற மாதிரியான கருத்தை வெளிப்படுத்தும். இந்த விஷயங்கள் எல்லாம் புதிய சட்டங்களிலே உள்வாங்கப்படும். இல்ல இதை நாங்கள் அந்த பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன, பலஸ்தீன ஆதரவு குழு ஒன்று வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விநியோகிக்கின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள பூந்து அந்த நிறுவனத்தை அடித்து நொறுக்கி அதுல அதை தடுக்க வந்த காவலாளியையும் தாக்கி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்துதான் அந்த வழக்கு நடந்தது. ஆனால் அந்த வழக்குல அவர்கள் தாங்கள் யாரையும் தாக்கணும் என்ற மனநிலையில இருக்கையில அது தற்காப்புக்காக தாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலுக்கு ராணுவ உபகரணங்கள் அனுப்புவதை தடுக்கிறது தான் தங்களை நோக்கம் என்று சொல்லி அந்த வழக்கில சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதான் வழக்கு நினைக்கிறேன். நிச்சயமா பலஸ்தீன் ஆக்ஷன் குரூப் என்ற குரூப் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்தது அன்லோஃபுல், அதாவது சட்ட முரணானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தடை அரசாங்கத்தினுடைய தடை என்றபடினால் அந்த அரசாங்கம் சொல்லுகிறது தடை இருக்கும் அப்படியே பேன். ஆனால் அது அன்லோஃபுல் நீங்கள் அதை பயங்கரவாத இருக்குமா தீர்மானித்தது பிழை. இந்த வழக்குக்குள்ள அப்பீலுக்குரிய டைம் வழங்கப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டுக்கு. உள்நாட்டு அமைச்சு இதை மேல்முறையீடு செய்வதற்கான காலகட்டத்துக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் செய்வது வெற்றி அளிக்காத வகையான கருத்துக்கள் சட்ட அலுவலர்களால் முன்வைக்கப்படுகிறது. அவர் மேல வைக்கப்படுவா இருந்தால் அது வீணாக, ஒரு எம்பி கூட அண்மையில் கேட்டிருந்தார் நான் நினைக்கிறேன் டேவ்சன் சொல்லி, அதாவது வீணாக வரிப்பணத்தை மகளுடைய வரிப்பணத்தை வீணடிக்கின்ற செயல் அரசாங்கம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சம்பந்தப்பட்ட இது பிரித்தானியில் நடந்திருந்தாலும் இது ஒரு மூன்றாம் நாட்டு சம்பந்தப்பட்ட விடயம். இது இந்த மாதிரி சட்ட மூலங்கள் இங்கு இலகுவா வருகின்றன. பயங்கர சட்டத்துக்குள்ளும் மூன்றாவது நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்கின்ற அதுக்கு எதிராக செயற்படுகின்ற விடயங்கள் வருகின்றது. இது இந்த கண்ணோட்டத்திலும் இந்த பின்னணியிலும் பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களா இருக்கின்றது. இந்த சட்டங்களை படிப்பதனூடாக, இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதூடாக இலங்கையில் உள்ள சட்டத்திறனிகள் அல்லது இலங்கையினுடைய இந்த பிரசிடென்ட் கவுன்சில் சொல்லப்படுகின்ற ஜனநாயக சட்டத்திறனிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய தருணம் இது. இது முக்கியமா என்னன்னா, சுமந்திரன் வந்து இது தொடர்பான ஒரு சுமந்திரனோ தமிழரசு கட்சி வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு எழுத்து மூலமான அறிவிப்பை இதுவரைக்கும் செய்யாத ஒரு மிகப்பெரிய தவறு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவர்கள் எதுவும் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இவர்கள் வெறுமனையே பயங்கரவாதத்துக்கு மாற்றான எந்த சட்டமும் வேண்டாம் என்று சொல்றது சரியா, அல்லது இந்த சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இதுல அதை திருத்த சொல்றது சரியா? இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டும் என்றால் இந்த சட்ட வரைவுக்கு முன்பாக மக்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டிருந்தது. சட்டம் ஒன்று வரப்போகின்றது, இது சம்பந்தமா அவன கருத்துக்களை முன்வையுங்கள் என்று. அப்பொழுது யாருக்குமே வைப்பதற்கான ஒரு வருமனே ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று சொல்லும் கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கு நினைக்கின்றேன். அல்லது கருத்துக்கு முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அது மிக காத்திரமான கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படி வைக்கப்பட்டிருந்தாலும் அது உள்வாங்கப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மக்களுடைய மனப்பாங்கை அறிந்து கொண்டு, சிவில் சொசைட்டியினுடைய மனப்பாங்கை அறிந்து கொண்டு, இந்த அரசாங்கம் குறிப்பாக சொல்லுவது என்ன, நாங்கள் மக்களுடைய கருத்துக்கு தான் சட்டங்களை செய்வோம். நாங்கள் சட்டவாக்குன்ற அதிகாரத்தை நீங்கள் தந்திருந்தாலும் அந்த மக்களுடைய இறையாண்மையை நாங்கள் பெற்றிருந்தாலும் ஆனாலும் உங்களிடம் நாங்கள் கலந்தாலோசிப்போம் என்று நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள பல சட்டங்களை உங்களோட நாங்கள் கலந்தாலோசிப்போம் என்ற ஒரு புது விஷயத்தை தான் செய்கிறார்கள். இதுவரை காலம் அது இருந்ததில்லை. ஜியார காலத்திலேயோ அதுக்கு முந்தின காலகட்டங்களில் நாங்கள் சட்டத்தை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. சட்டமாக்கப்பட்டது அதான் சட்டம் என்ற வகையில் தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய சட்டத்துக்கு முன்பு எங்களை யாரும் கேட்பதில்லை. இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ரெக்கமெண்டேஷன் செய்யுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுடைய பரிந்துரைகளை, உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப அபிப்பிராயங்களை சொல்லுங்கள் என்று நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்வது அபிப்பிராயம் இல்லை, அது வாபஸ் நாங்கள் சொல்லுவோம் என்ற அபிப்பிராயம் இல்லை, சட்டமாக போகிறோம் என்று. ஏனால் இவர்களும் பிழைபட்டுக்கிறார்கள். இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அபோலிஷ் பண்ண போகிறோம் என்று. இவர்கள் அபோலிஷ் பண்ணவில்லை. இவர்கள் ஜனநாயக முறை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஒழிக்க வேண்டி இருக்கிறது, அதுவும் ஒழிப்பு தான். அபோலிஷ் பண்ணுவதுதான் அது. இது ஒரு அபோலிஷ் தான். அபோலிஷன் என்பது ஒழிப்பது. அபோலிஷன் இணையம் செய்யப்பட வேண்டும். அப்ப அது எப்படி நடக்க போறது நாங்கள் பார்ப்போம். காலம் இருக்கிறது. அபோலிஷன் எப்படி ஜனநாயக முறை இல்லாம போகுது. இந்த முறை இதை அபோலிஷ் பண்ண சொல்லவில்லை, இப்பொழுது ரிப்பீல் பண்ணுகிறார். அதாவது சில விஷயங்கள் ரிப்பீல் பண்ணலாம், முழுமையாக பண்ணவில்லை, புது சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ரீப்ளேசிங் நியூ லோ. இந்த நியூ லோ முன்னதை விட மிக மோசமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய கருத்து. 2018 வந்த பிடிஏ ரணில் காலத்துல வந்த சட்டமோ அது பின்னர் வந்த சட்டங்களையோ இது பல விடயங்கள் உள்வாங்கப்படவில்லை, அதை விட மோசமாக இருக்கிறது என்பது இன்றைய கருத்து. இதை பார்க்கிற பொழுது இப்ப அரசாங்கம் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தது, நாங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு அமையத்தான் இந்த புதிய சட்டத்தையும் உருவாக்குகிறோம் என்றால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற வகையில தான் இதை உருவாக்குறார்கள். இப்ப என்னுடைய சந்தேகம் என்னென்றால், இப்ப சர்வதேச நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் பயன்படுத்துகின்ற சட்டங்கள் என்னால் அங்க அவை எதிர்நோக்குகின்ற அரசுக்கு எதிரான செயற்பாடுகள்,
அந்த பேசிஸ்ல இதை அதுக்கு இணையாக கொண்டு வருகிறார்களோ என்று என்ன தோன்றுது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரித்தானியாவில் உள்ள சட்டங்கள் கூட இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ அவர்கள் செயற்படுத்தி வருகிறார்கள். அவருடைய இதற்கு முன்பு இப்போ இருக்கிற ஹோலுக்கு முன்பு இருந்தவர் ஆண்டர்சன் என்பவர். ஆண்டர்சன் இருந்த காலகட்டத்தில் நிறைய அதிகமானவர்கள் விமான இறங்கு துறையிலே, அதாவது ஏர்போர்ட்லேயே அல்லது இந்த ஹாபர்கள்ல எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் நிறைய புகார்களை போலீசுக்கு எதிராகவும் இலங்கையினுடைய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறைக்கு எதிராகவும் செய்தார்கள். அவைகள் விசாரணை எடுக்கப்பட்டன. ரெண்டிஷன் போல ஆட்களை பிடித்து வந்து வேறு நாடுகளில் இருந்து இங்க இருந்ததன் மூலமா கடத்தி வேற அமெரிக்கா கொண்டு சேர்த்து கோண்டனமா விஷயங்கள்லாம் இருந்தது. பல்வேறு விஷயங்களை அணுகு மூலமாக நான் சம்பந்தமா கலைப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. நான் போலீஸ் அமைச்சருடைய ஒரு சீனியர் போலீஸ் எனக்கும் ஒரு சம்பந்தமான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. சரை போலீஸ்ல ஒரு முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் சில விஷயங்களை கதைக்கிறேன். நான் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கதைத்திருக்கிறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைத்திருக்கிறேன். ஆகவே அந்த விஷயங்கள் என்ன நடந்தது, அந்த விஷயங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்ட காரணமாகத்தான் இந்த ரிவ்யூவிலே அவர்கள் சட்டத்திலே இந்த நீண்ட கால தடுத்து வைத்தலை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்டாப் அண்ட் சர்ச்ல உள்ள இதில் மாற்றிருக்கிறார்கள். பல விஷயங்கள் மாற்றமடைந்திருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு வர காரணம் என்னது இண்டிபெண்டன்ட் ரிவ்யூவர். அதே போல ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கிறது, அதாவது மீளாய்வு செய்வது, ஒரு தீர்ப்பை மீளாய்வு செய்வதற்கான இது அடிப்படையிலேயே வழக்கு செய்ய நடக்கின்ற பொழுது நீங்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக இங்க இல்லை, அது சம்பந்தமா இதுல இல்லை. இந்த சட்டத்திலே திருத்தங்கள் இங்கே இந்த சட்டங்கள் இருக்கிறபடினால் அது ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அது இங்க இல்லை என்பது. இன்னொரு படத்திலே ஐக்கிய நாடு ரெப்போர்ட்டர் சொல்லுகிறார் இப்பொழுது வந்த புதிய அறிக்கையின்படி இந்த இலங்கையிலே வரப்படுகின்ற இந்த பிஎஸ்டிஏ சட்டமானது இன்டர்நேஷனல் நோம்ஸ் அதுக்குரிய அந்த சட்டத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் நேற்று முந்திராவது செய்தியின்படி. அப்ப யுஎன்னோட எக்ஸ்பர்ட், ஹியூமன் ரைட் எக்ஸ்பர்ட், அங்குள்ள தோற்றலுக்கு எதிரான தடுத்து வைத்தலுக்கு எதிரான எல்லாவற்றுக்குமான எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டை வந்து அவருடைய ரிப்போர்ட்ல அவருடைய அறிக்கையிலே வந்திருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய இந்த வரைவு சட்டம் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டதாக தெரியவில்லை என்ற மாதிரியான குறைபாடு இருக்கிறது, டெபிஷியன்சி இருக்கிறது. ஆகவே அது நாங்கள் சர்வதேசமே சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டது இப்போ. ஆகவே இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்துக்காக செய்தோம்னு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த ஆனா சர்வதேசம் அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் கூட நான் சொன்னது போல மனோகரன் சொல்லுகின்ற கருத்து, மனோகரன் பெரிய ஆய்வாளர், அவர் சொல்லுகிற கருத்தின்படி சட்டத்தினை கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் இது எங்களுக்கு பொருத்தமா சட்டம் தான், தங்களுக்குள்ளதான் பயங்கரவாதிகள் இருப்பார்கள், தங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள், தங்களுக்கு சமூகத்துக்கு கேடு விளைவிப்பவர்களும் தங்களுக்குள்ளான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ட்ரக்ஸ்க்கு எதிராக கொண்டு வாருங்கள், மக்கள் சொல்லுவார்கள் நீங்க இப்படி கொண்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாலும் பரவாயில்லை, தண்டனை 10 வருஷத்துக்கு 20 வருஷமா கொடுங்கள், மரணதண்டனை கூட கொடுக்கலாம் என்ற அளவுக்கு சட்டங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. எல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். மக்கள் தங்களுக்கு கேடு விளைக்கின்ற எதையும் எதிர்க்கின்ற மனோபாவத்திலும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த கருத்துக்கள் அதுல முரண்பாடு வராது. அந்த நீண்ட இந்த உரையாடலை நான் நினைக்கிறேன் இதோட நிறைவு கொண்டு வரலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பசீர். நன்றி. வணக்கம்.